இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டால்மின் ஸ்ரீதர், அரசியல் மாநாடு அல்ல ஆன்மீக மாநாடு தான் என்று நீங்கள் சொன்னாலும் கூட இல்லை, அதில் அரசியல் தான் இருக்குது, அரசியலுக்காக தான் மாநாடு நடத்தியிருக்காங்க. ஏன் வாக்கு வங்கி அரசியலை முன்னெடுத்தும் மத பிரிவினையை ஏற்படுத்துகிற வகையில் இந்த மாநாடு நடந்திருக்கு அப்படின்னு திமுக சொல்கிறாங்களே ஏன்? அனைவருக்கும் வணக்கம். இது முழுக்க 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 ஆன்மீக மாநாடு, முருக பக்தர்களுடைய பங்களிப்போடு நடந்த வெற்றிகரமான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய வெற்றியே இன்றைக்கு காலையிலிருந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் பேச்சாளர்களும் கதறிக்கொண்டிருப்பது இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றியை, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா எங்கே திராவிட மாடல்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பக்தி மக்கள்கிட்ட இருக்குது, இந்து மக்கள் எல்லாரும் முருக பக்தர்கள்லாம் ஒன்றிணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாலே இந்த திராவிட மாடலுக்கு இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு சாவு மணி அடிக்க போகுதுன்னு சொல்லுது அவங்களுக்கு புரியுது. அந்த கலக்கத்திலையும் பயத்திலையும் தான் அவங்க நேரடியாக இது அரசியல் அப்படின்னு சொன்னாலும் கூட மறைமுகமாக எங்கே அதிமுகவும் இவர்களும் சேர்ந்து விட்டால் இனிமேல் திராவிட மாடல் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை அவங்க உணர்ந்திருக்கிறதுனால தான் அவங்க இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அதிமுகவும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு வகையில் முருக பக்தர்களையும் கேவலப்படுத்துகிறாங்க. ஏன்னா இது தன்னெழுச்சியாக நாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் ஒரு ஒழுங்கோட ஒரு கட்டுக்கோப்போட ஒரே சரண கோஷம் தான், ஒரே முருகர் பற்றி முருகருடைய கோஷம் தவிர வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதை தவிர வேறு எந்த கோஷமும் இல்லாமல் அதிகபட்சமாக பாரத் மாதா கேஜி சொல்லி நாட்டை பற்றிய கோஷம் தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மாநாடு. தமிழக வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக தான் நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம். காவல்துறை சுத்தமாக ஒத்துழைப்பு இல்லை, குறைந்த எண்ணிக்கையில் காவல்துறை. ஆனால் நம்மளுடைய காவிப்படை, பாரதிய ஜனதா கட்சியுடைய, இந்து முன்னணியுடைய நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக ஒவ்வொரு அவருடைய பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து அவங்க ரொம்ப நேர்மையாக எந்த விதமான ஒரு ஹரியப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு அவசரமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்தது. இறைவனே நேற்று அந்த மாலை நேரத்தில் இறைவன் 4 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் வெயிலினுடைய தன்மை குறைஞ்சிட்டு லேசாக ஒரு சிறிய மழைத்துளி கூட கொடுத்து ஆண்டவன் மேலிருந்து முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பண்ணதாக தான் நாங்கள் நினச்சோம். ஒரு மிகப்பெரிய மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. எங்கே ஒரு ஹிந்து மக்கள்னால ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியுமோ, ஹிந்து மக்கள்லாம் ஒன்றிணைவதனால இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இனிமேல் எந்த காலத்துக்கும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு பயம் வந்த பிறகு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இன்றைக்கி அறிக்கை எல்லாமே அவருடைய பயத்தையும் கலக்கத்தையும் தான் காட்டுது. இது நிச்சயமாக ஒரு திருப்புமுனை மாநாடு, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னால் மக்கள் அனைவருமே ஹிந்துவாக இணைகிறாங்க, தானாக வராங்க, எந்த விதமான ஏற்பாடு இல்லை. அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியே உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் மாநாட்டுக்கு வந்திருந்தீங்களோ நீங்கள் போகும்போது உங்களுடைய இருக்கைகள்லாம் 10 சேராக அடுக்கி வச்சுட்டு அந்த பகுதியை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு போகணும்னு சொன்ன பிறகு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சுவடு நடந்ததே, மாநாடு நடந்த ஒரு சுவடு இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு பகுதியும் சுத்தம் பண்ணப்பட்டு அந்த குப்பைகளெல்லாம் சேகரிக்கப்பட்டு சேரெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டு அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள பக்தர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த மாநாடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வெற்றிகரமான மாநாடு. ஏன்னா நான் வெளியில் 7:30 மணி 8 மணிக்கு பார்க்கும்பொழுது வெளியில் உள்ளே இருந்ததை விட அதிகமாக வெளியில் இருந்தாங்க. அதே போல் 15 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சில வாகனங்களை நிறுத்திட்டு அவங்களால வர முடியல. அந்த அளவுக்கு போக்குவரத்தை சரி செய்ய வேண்டிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஆனாலும் கூட முருக பக்தர்கள் எல்லாம் ஒரு ஒழுக்கமாக பக்தியோட இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாட்டாக மாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த மாநாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. திமுக காரங்க ஒவ்வொருவரும் அலறது பயப்படுறது எல்லாமே இந்த மாநாட்டினுடைய வெற்றியினுடைய அடித்தளம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அவங்க திமுக பயப்படுதுன்னு சொல்லிங்க, ஆனால் கடந்த ஆண்டு அரசே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு நடத்தினாங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்க நடத்தியிருக்காங்க, இவங்க ஒன்றும் புதுசாக பண்ணலைங்கிறாங்க. திமுக நடத்துவது மிகப்பெரிய ஒரு அரசியல் மோசடி, அரசியல் நாடகம். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஆன்மீக மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க வேற ஒரு போர்வையில் இந்து சமய அறநிலைத்துறை அதை சார்பில் நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னாங்க.
அது எப்படி ஒரு தோல்விகரமான மாநாடுன்னு சொன்னால் அதில் ஒரு 21 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. இன்றைக்கி கூட இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் ஒரு சில தீர்மானங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். உடனடியாக ஒரு செயலி ஆப் ஒன்று உருவாக்கப்படும். அது அறுபடை முருகனுடைய பெருமைகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்குதோ முருகனுடைய பெருமைகளை போற்றுவதாக அதற்கான ஒரு ஆதாரமாக அந்த ஆப் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதாவது வந்திருக்கா? ஒரு வருஷம் ஆக போகுது. ஏதாவது அது மாதிரி ஒரு முனைப்பாது இருக்கா? அடுத்ததான் இன்னொரு அதே மாநாட்டில் 2வது ஒரு தீர்மானம், அந்த சஷ்டி கவசங்களை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க போகிறோன்னு. எத்தனை பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க? பழனியில் ஒரு சித்தா மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்துவோம், அந்த சித்தா மருத்துவக் கல்லூரி மூலமாக சித்த மருத்துவத்தை நாங்கள் கொண்டு போவோம்னு சொன்னீங்கல்ல, ஏன் அதுக்காக ஏதாவது ஒரு செங்கல் எடுத்து வச்சுருக்கீங்களா? நீங்கள் வேணால் இது எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை. அவர்கள் செய்தது எல்லாமே கோயிலோடு. இன்றைக்கி அது அமைச்சர் சொல்கிறார், ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு சேகர் பாபு. ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு பவன் கல்யாண் அவர்கள் இங்கே தேர்தலில் நிற்கணுமா, என்னென்ன வார்த்தை பேசுகிறாரு அவரு? எதுக்கு தேர்தல்? இந்த மாநாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் ஆமாங்க, பவன் கல்யாண் முருக பக்தர் அவரே சொல்கிறாரு, எந்தெந்த மாநிலத்தில் முருகர் எந்தெந்த பெயரால் வணங்கப்படுகிறாங்க, கார்த்திகேயன் சொல்லி எங்கே வணங்கப்படுறாங்க எல்லாத்தையும் அவர் எவ்வளோ ஒரு அழகாக பவன் கல்யாண் என்ற பேச்சை நான் பவர் கல்யாணாக தான் நான் பார்க்குறேன். அவருடைய பேச்சில் அந்தளவுக்கு ஒரு சக்தி இருந்தது. அவருடைய முழு பேச்சுமே அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசினார். ஒரு இயல்பாகவே இறை பக்தி உள்ள ஒருவரால் மட்டும்தான் அந்த அளவுக்கு பேச முடியும். அதனால் பவன் கல்யாண்ஜி அவருடைய பேச்சு உண்மையிலே மிகப்பெரிய உற்சாகத்தை நேற்று கொடுத்துருந்தது. அதனால தான் இவங்க சொல்கிறாங்க பவன் கல்யாண் இங்கே தேர்தலில் நிற்பாரா, இங்கே எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்பாரான்னு. ஏன் நீங்கள் எம்எல்ஏ ஒரு முருக பக்தராக இருக்கணும்னா தேர்தலில் நின்று வெற்றி பெறணும்னா அது பேசணும்னு அர்த்தம் இருக்கான்னு? தீகாக்காரங்க வாய்க்கு வந்தபடி வருஷக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்களே, கடவுளை பற்றி கடவுளை நிந்தனையாக பேசியிருக்காங்களே, அவங்கெல்லாம் தேர்தலை சந்திச்சிருக்காங்களா? நான் தீகா என்னைக்காது? இது அரசியல் மாநாடுன்னு திமுக சொல்கிறதுக்கு இன்னொரு குற்றச்சாட்டுக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. வட மாநிலங்களில் ராமரை கையில் எடுக்கிறாங்க, மேற்கு வங்கத்துக்கு போனால் ஒடிசாவுக்கு போனால் பூரி ஜெகநாதர்னு சொல்கிறாங்க, இங்கே கேரளாவில் ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்மையில் சொல்கிறப்ப வேலை கையில் எடுத்திருக்கோம், முருகர் கையில் எடுத்திருக்கோம், 2026 தமிழ்நாட்டில் கையில் எடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் நோக்கத்தோடு தான் இதெல்லாம் செய்கிறாங்கங்கிறாங்க. நேற்றுக்கு இதில் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். இந்துக்களினுடைய வாழ்வியலுக்கே பிரச்சனை வர மாதிரி இருக்குது. இந்துக்களினுடைய வாழ்வியலினுடைய அடிப்படை உரிமைகளே ஹிந்துவாக வாழ்வதற்கான என்னென்ன இருக்கோ அந்த உரிமைகளுக்கே பாதிப்பு வரும்பொழுது ஹிந்துக்கள் வெளியில் வரணும், வீட்டுக்கு வரணும், ஒன்றாக சேர வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. இதில் எந்த விதமான தேர்தல் அரசியலோ எதுவுமே இல்லை. ஏன்னா அடிப்படையாக எது அவருடைய வாழ்வியலோ அதற்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இதுவரையில் அமைதியாக இருந்திருக்கலாம். ஹிந்துக்களை நீங்கள் என்னதான் கேவலமாக ஹிந்துக்கள்லாம் திருடன்னு சொல்லலாம், ஹிந்துக்களுடைய சாமிக்கெல்லாம் எதுக்கு மின்சாரம் வேணும்னா அவர்களுக்கு முன்னாடி ஒளிவட்டம் இருக்குது, அவர்களுக்கு இயல்பாகவே ஒளிவட்டம் இருக்குன்னு கேட்டு கிண்டல் பண்ணலாம். சட்டமன்றத்திலே ரொம்ப மோசமாக ஹிந்து மதத்தை பற்றி பதிவு பண்ணலாம். ஹிந்து மத கடவுள் தான் காப்பாளராச்சு, அவர் உண்டியலுக்கு ஏன் பாதுகாப்பாக காவல்துறை நிற்கணும்னு கேட்கலாம். இப்படி என்னென்னலாம் பேசியிருக்காங்க. கந்த சஷ்டி கவசம் நமக்கெல்லாம் தெரியும். ஹிந்து மதத்தை பற்றி அவங்க பண்ணாத கேவலம் ஒன்று கூட இல்லை. நேற்றுக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இது ஒன்றும் ராமாயணம் மாதிரி கட்டுக்கதை இல்லை, பொய் புனை சுருட்டு இல்லை, ராமாயணம் அவருக்கு கட்டுக்கதையாக கற்பனையை அவர் சொல்கிறார். ஒரு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர். இப்படி இவங்களுக்கு ஹிந்து மதத்தை கிண்டல் பண்ணுறதெல்லாம் கேலி பண்ணுறது இவங்களுக்கு சாதாரண விஷயம் ஒவ்வொரு முறையும். ஆனால் இவ்வளோ நாளாக எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்த ஹிந்துக்களுக்கு இன்றைக்கி ஒரு சொரணை வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு எவ்வளோ நாளுக்குடா நீங்கள் ஹிந்துக்களை ஏமாற்றிக்கிட்டு இது மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இந்து மதத்துக்கு எதிராகவே நீங்கள் நடந்து கொண்டிருப்பீங்கன்னு தன்னெழுச்சியாக இந்து மக்கள்கிட்ட ஒரு உணர்வு வந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு தேர்தலில் எதிரொலிக்கும். அதன் மூலமாக இதெல்லாம் திராவிடையா மாடல் எதோ சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாவு மணி அடிக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் இந்த ஹிந்துக்கள் ஒன்றிணைதனால எதுவும் ஆக போகிறதில்ல. ஏன் பயப்படுற? நீங்கள் தான் யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. இத்தனை லட்சக்கணக்கான பேர் இவ்வளவு தடையை மீறி வந்திருக்காங்கன்னு போது இதை நீங்கள் உங்களுடைய வைத்தறிச்சலும் பயமும் தான் காரணம். எங்கே தேசிய இயக்கமும் பக்தி உள்ள இயக்கமும் ஹிந்து இயக்கமும் வலுவடைந்து விட்டால்
அது இந்த திராவிட மாடலுக்கு சாவு மணி அடிச்சிருமோன்ற இனிமேல் ஜென்மத்துக்கும் வர முடியாதுன்ற நம்பிக்கைனால தான் இன்னைக்கு சேகர் பாபு முதல் கொண்டு திமுக அவனுடைய அமைச்சரங்களை இவ்வளவு புலம்பலுக்கு காரணம். ஆனா மக்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டு இருக்கிறாங்க, தன்னெழுச்சியாக இந்து ஒற்றுமை தமிழகத்திலே வந்திருக்குது. ஏன்னா இந்து வாக்கு வங்கி வேணும்னு கேட்டதுல என்ன தப்பு? நிறைவு. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.